கிருஷ்ணர் வழியில் சென்ற ஒரு சலவை தொழிலாளியை அழைத்தார். நீ எனக்கு அரண்மனைவாசிகள் உடுத்தும் விலை உயர்ந்த ஆடைகளை கொடு என்றார். அந்த தொழிலாளி, சிறுவனே, கம்ச மகாராஜாவின் ஆடையை கேட்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா? ஓடி போய்விடு, மன்னரின் தண்டனைக்கு ஆளாகாதே என்றார். கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது. அவனை ஒரு அடி அடித்தார். அவன் இறந்து விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தையல்காரன் ஓடி வந்தான். ஐயா, இது என் கடையில் ஒருவர் தைக்க கொடுத்தார். இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், பொருத்தமாயிருக்கும் என்றான். அவர் அதை அன்புடன் அணிந்து கொண்டார். அந்த மட்டிலேயே அந்த தையல்காரன் சாருப்பிய முக்தி அடைந்து விட்டான். அந்த தெருவழியே ஒரு கூன் விழுந்த பெண் வந்தாள். அவள் கிருஷ்ண சகோதரர்களை கவனித்தாள். அவள் இளமையானவள், ஆனால் ஊனமுற்றவள். கம்சனுக்கு சந்தனம் பூசுவது அவளது பணி. அவள் அவர்களை கண்டதும் அலையில் சொக்கி நின்றாள். பெண்ணே, நீ யார் என்று இந்த சந்தன கிண்ணத்துடன் எங்கே செல்கிறாய் என்றதும் அவள் கம்சனின் அரண்மனைக்கு செல்வதாக தெரிவித்தாள். இந்த சந்தனம் மிக அருமையான மனம் கொண்டதாக உள்ளதே, எங்களுக்கு இதை பூச மாட்டாயா என்றதும் அவள் மகிழ்ச்சியுடன், இது ராஜாவுக்கு உரியதுதான். இருப்பினும் அவரை விட மிக உயர்ந்தவர்களாக உங்களை கருதுகிறேன். மனதளவில் உயர்ந்தவர்களுக்கே சந்தனம் பூசும் உரிமை உண்டு. நான் பூசுகிறேன் என சொல்லி கிருஷ்ணரின் மார்பில் தடவினாலோ இல்லையோ, அந்த உடல் ஸ்பரிசம் பட்டதும் அவளது கூன் நிமிர்ந்தது. அவள் அழகிய வடிவத்தை அடைந்தாள். தன்னையே அவளால் நம்ப முடியவில்லை. முற்பிறவி ஞாபகம் வந்தது. ராமா, நீயா உனக்கு நான் துரோகம் இழைத்தேன்? உன் சிற்றன்னையிடம் சொல்லி காட்டுக்கு அனுப்பி வைத்த கொடுமைக்காரியடா. இப்பிறவியிலும் நான் அதே ஊனத்துடன் பிறந்தேன். இருப்பினும் எனக்கு செய்த உதவியை என்ன சொல்லி வர்ணிப்பேன்? எனக்கு பேச்சே வரவில்லை. ராமா, உன் சிற்றன்னைக்கு நான் செய்த சேவைக்கு பரிசாக இப்படி செய்துவிட்டாயே. முற்பிறவில் கொடுமைக்காரியாயினும் கூட உன் தரிசனம் எனக்கு கிடைத்தது என்பதன் பலனை இப்போது அனுபவித்து விட்டேனா? பரந்தாமா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியவதி! அன்று ராம தரிசனம், இன்று கொடுமைக்காரனான கம்சனுக்கு பணியாளாக இருந்தும் கிருஷ்ண தரிசனம் காட்டினாய். உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் தந்தாய். என் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த நினைவலைகளை மறக்கச் செய்துவிட்டார் கிருஷ்ணர். இப்போது தன் நிலைக்கு திரும்பிய அந்த இளம்பெண் கிருஷ்ணரின் மீது காதல் கொண்டவளாய், கிருஷ்ணா, இத்தனை அழகிய உருவத்தை கொடுத்து நீயே என்னை அடைய வேண்டும். என் இல்லத்துக்கு வா என்றாள். பெண்ணே, நான் உன் இல்லம் வருவேன், கவலைப்படாதே. நான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். இதற்குள் கம்சன் கிருஷ்ணரை கொல்வதற்கான ஏற்பாடுகளை முடித்துவிட்டான். மிகப்பெரிய மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு செய்து சிறந்த வீரர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தான். மல்யுத்த போட்டிக்கான களம் தயாராகிவிட்டது. மதுராபுரியின் பிரபல மல்யுத்த வீரர்களான சானுரன், முஷ்டிகன், சாலன், தோசாலன், கூடன் ஆகியோர் தயார் நிலையில் இருந்தனர். எல்லாருமே மிக பலசாலிகள். வயதிலோ வீரத்திலோ கிருஷ்ண பலராமருக்கு சற்றும் ஒத்து வராதவர்கள். அவர்கள் களத்தில் காத்திருந்த வேளையில் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல மாற்று ஏற்பாடு ஒன்றை செய்திருந்தான். அவர் வரும் வழியில் குவாலயபீட என்ற யானையை கம்சன் நிறுத்தியிருந்தான். அந்த யானையை கண்டால் பிற யானைகள் ஓட்டமெடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி மிக்க அந்த யானையை கிருஷ்ண பலராமர் வரும் வழியில் வேண்டுமென்றே மறைத்து நிறுத்தியிருந்தான் அதன் பாகன். கிருஷ்ணர் யானையை ஒதுக்கி நிறுத்தும்படி பாகனிடம் சொல்லவே அவன் கண்டுகொள்ளவில்லை. பாகனின் நோக்கம் கிருஷ்ணருக்கும் புரிந்துவிட்டது. என்றாலும் முறையாக அவனிடம் சொல்லி பார்த்தார். அவன் முடியாது என வம்பு செய்யவே கோபமடைந்த கிருஷ்ணர் யானையை மிக லாவகமாக தாண்டி செல்ல அவர்களை பிடிக்கும்படி யானையை பாகன் ஏவினான். யானை தும்பிக்கையை அவர்கள் நோக்கி நீட்ட கிருஷ்ணர் யானையை ஓங்கி குத்தினார். அவரது பலம் தாங்காத யானை சுருண்டது. அதன் வாலை பிடித்து இழுத்தார். பாகன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். யானை பிளிரி துடித்து உயிர் விட்டது.